நேயர்களுக்கு மகாதமிழின் இனிய வணக்கம். எழுத்துக்களால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளை வாசிப்பால் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னால் நூற்றாண்டை நோக்கி என்கிற வா. ஜெயப்பிரகாசம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கீராவுடன் சில பக்கங்கள் என்கிற இந்த புத்தகத்தை அனுப்பி வைத்தார்கள். சிறுவாணி வாசகர் மையம் என்கிற அந்த இலக்கிய அமைப்பு கோயம்புத்தூர்ல இருக்குது. அவங்க கீரா 99 சிறப்பு சிறுகதைகள் என்கிற அந்த தொகுப்பு, அதாவது நிலைநிறுத்தல் என்கிற அந்த தொகுப்பையும் மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து கதை சொல்லி என்கிற இலக்கிய இதழை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் KSR குறிப்புகள் என்கிற இந்த புத்தகத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த 3ஐயும் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 3ஐயும் வாசிக்கும் போது எனக்குள்ளே தோன்றிய ஒரு வினா என்னவென்று சொன்னால், எது எழுத்து என்கிற வினா. கீரா அவர்கள் 99 வயதிலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்களை பார்க்கிறோம், வண்ணதாசன் அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறோம், வண்ண நிலவன் அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறோம், கலாப்பிரியா அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் கூறு நல்லுலகம் அவர்களுடைய எழுத்துக்களை வாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? இந்த கேள்வி எனக்குள்ளாக வந்தது. ஒரு படைப்பாளியினுடைய ஒரு படைப்பு வாழுகிற போதே, அதாவது அவர் வாழுகிற போதே காலாவதியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கீராவோ அல்லது புதுமை பித்தனோ அல்லது தீக்காசி அவர்களோ வண்ணதாசனோ வண்ண நிலவனோ இவர்களுடைய படைப்புகளை எல்லாம் வாசிக்க வாசிக்க இன்றும் அது புதிதாக இருக்கிறது. சின்ன முதல் சின்ன வரை எடுத்து நான் படித்து பார்க்கிறேன். வண்ணதாசன் அவர்கள் எழுதிய அகம்புறம் படித்து பார்க்கிறேன். கலாப்பிரியா அவர்களுடைய எட்டயபுரம் படித்து பார்க்கிறேன். இன்றைக்கு எழுதியதை போல அது புதிதாக இருக்கிறது. அந்த சூட்சுமம், அந்த நுட்பம் என்ன என்கிற அந்த கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. எழுத்து ஆன்மாவினுடைய நுண்மொழி. அதை எழுதுவது வேண்டுமானால் விரல்களாக இருக்கலாம். அந்த விரல்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த எழுத்தை எழுத வைப்பது எது என்று சொன்னால் ஆன்மாவினுடைய நுண்மொழி. அது எப்போதும் கிளம்பி வரக்கூடிய கடல் அலை அன்று. இரவு பகல் பாராமல் எந்த நேரம் பார்த்தாலும் கரையை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் அலையா எழுத்து என்று கேட்டால் இல்லை இல்லை, அப்படிப்பட்ட எழுத்து சிறந்த எழுத்தா இருக்க முடியாது. எப்போதோ வெளிக்கிளம்பும் புதுப்புனல் அந்த எழுத்து, எப்போதோ வெளிக்கிளம்பக்கூடிய புதுப்புனல் அந்த எழுத்து. உயர்ந்த எழுத்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு உள்ளார்ந்த பொருளை மௌனமாக பிரதி வழியாக தந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால், நேற்றைக்கு இரவு புதுமைப்பித்தனுடைய கதையை, கலனும் கிழவியும் கதையை படித்துவிட்டு, அல்லது வேறொரு கதை தெருவிளக்கு படித்துவிட்டு, அல்லது பல்லக்கு தூக்கிகள் சுந்தராமசாமியினுடைய பல்லக்கு தூக்கிகளை படித்துவிட்டு ஒரு வாரம் கழித்து அதே பிரதியை நான் மீண்டும் படிக்கும் போது அந்த பிரதி வேறு ஒரு பிரதியாக எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு படைப்பு, ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவினுடைய நுண்மொழி என்று சொன்னேன். வாசிக்கக்கூடிய வாசகனுடைய ஆன்மாவும் அந்த இடத்திலே ஒன்றாக சேர்கிறது. அப்ப 2 பேருடைய அனுபவங்கள்
தண்டவாளத்துல ஒரு தொடர்வண்டி எப்படி பயணிக்கிறதோ அதே மாதிரியாக வாசிப்பு என்கிற அந்த அனுபவம் இந்த ரெண்டு பேருடைய இணையால் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ஒரே படைப்பு ஒரே வாசகனுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பொருளை தந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம். எது நல்ல இலக்கியம் எது நச்சு இலக்கியம் என்பதற்கான வரையறை இந்த இடத்துல தொடங்குகிறது. ஒரு படைப்புல எல்லா செய்திகளும் உள்ளடக்கப்பட்டு விட்டால் அது கட்டுரையாக மாறிவிடும். அது படைப்பு கிடையாது. அதுல தகவல்கள் எல்லாம் நிறைய இருக்கும். விக்கிபீடியா மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். விக்கிபீடியாவா படைப்பு? இல்லை இல்லை. படைப்பு உள்ளார்ந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. மௌனியினுடைய அழியா சுடர்கள் வாசிக்கும் போது இன்றைக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஊடக கவனம் எல்லாம் மௌனிக்கு கிடையாது. அவர் எழுதியது வெறும் 24 கதைகள் மட்டும்தான். ஆனால் அழியா சுடர்களை இன்றைக்கு இணையதளத்திலே வாசிக்கக்கூடிய வாசகன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அதனுடைய வரிகளுக்குள்ளாக அவன் நீந்தி நீந்தி போய்கொண்டே இருக்கிறான். தமிழ் சிறுகதையினுடைய மன்னன் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய புதுமை பித்தன் எழுதியது 100 கதைகளுக்கும் குறைவான கதைகள் தான். பிச்சமூர்த்தி எழுதாமலேயே பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அதாவது ஒரு படைப்பாளி ஒரு டைப் மிஷின் மாதிரி அடிச்சு தள்ளணும்னு அவசியமே கிடையாது. சில எழுத்தாளர்கள் 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு ஏன் சில பிரதிகளோடு அவர்களுடைய எழுத்தை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அச்சயந்திரத்தினுடைய விரைவோடு போட்டி போட்டு எழுத வேண்டிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரிண்டிங் மிஷின் பதிப்பகங்களினுடைய விருப்பத்திற்கும் இதழ்களினுடைய தொடர்களுக்கும் எழுத வேண்டிய நிர்பந்தம் இவற்றால் காலம் கடந்து நிற்கக்கூடிய தரத்தை ஒரு படைப்பாளி இழந்து கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். சார் தொடர ஆரம்பிச்சிட்டீங்க சார், தயவு செய்து இன்னும் 2 நாளுக்குள்ள நீங்க கொடுங்க. நாங்க படம் வரையணும், லேஅவுட் ஆர்டிஸ்ட் கையில கொடுக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு சார், தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த படைப்பாளி தனக்கு தோன்றியதை எழுதி தந்துவிட வேண்டிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அல்லது புத்தக கண்காட்சி, டிசம்பர் மாசம் புத்தக கண்காட்சி சார், இன்னும் 3 மாசம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாசிப்பு மதிப்பு என்பது ஒசந்திருக்குது சார், ஏதோ ஒரு விருது நீங்க வாங்கியிருக்கிறீங்க, தயவு செய்து நீங்க உங்களுடைய சிறுகதைகளை எல்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள கொடுங்க என்று பதிப்பாளர்கள் படைப்பாளர்களை நெருக்கும் போது நல்ல சிறுகதைகள் பிறக்குமா என்றால் நல்ல சிறுகதைகள் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. புத்தக கண்காட்சிக்கு ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் படைப்பாளர்கள் படைப்புகளை தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. படைப்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தினாலேயோ அல்லது சந்தர்ப்பவாதத்தினாலேயோ எழுதி குவிக்கப்படுகிற எழுத்துக்கள் நல்ல படைப்புகளாக இருக்க முடியாது. அது எப்படி தரமுடைய படைப்புகளாக இருக்க முடியும்? நீ நினைச்சு பாருங்க. கால ஓட்டத்திலே எஞ்சி நிற்க போவது அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சில 100 பக்கங்கள் தான். நல்ல ஒரு தேர்ந்த வாசகன் ஒரு படைப்பாளியினுடைய எல்லா கதைகளையும் கொண்டாடுவது இல்லை. அதுல மாஸ்டர் பீஸ் சொல்லக்கூடிய சில கதைகளையே தான் மீண்டும் மீண்டும் அவன் பேசுகிறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மற்ற கதைகள்ல பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்லை, அல்லது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அவர் எழுதியிருக்கிறார் என்பதாக அவன் நினைக்கிறான். ஒரு படைப்பாளி எவ்வளவு பக்கங்கள் எழுதினார்கள் என்பதை விட, எத்தனை ஆண்டுகள் எழுதினார்கள் என்பதை விட, அவர்கள் எழுதியதில் எழுத்தாக மிஞ்சியது எது என்பதை காலமும் காலம் கடந்து நிற்கும் எழுத்தும் அவர்களை தேடி வாசிக்கக்கூடிய தரமான வாசகனும் தீர்மானிக்கிறார். எழுத்து சுய அனுபவத்தினுடைய திரட்சி, மொழியினுடைய சுருக்கெழுத்து. மிதமின்றி எழுதப்படும் படைப்பு ஏற்கனவே அதே படைப்பாளியால் எழுதப்பட்ட இன்னொரு படைப்பின் வேறு விதமான நகல் என்பதை வாசகன் உணர்கிற அந்த நேரத்திலே அப்படைப்பாளியினுடைய படைப்பை விட்டுவிட்டு
இன்னும் ஒரு படைப்பாளியினுடைய படைப்புக்குள்ளாக வாசகன் நகர்கிற கொடுமையான அந்த நிமிடம் நடந்து விடுகிறது. மௌனியோடு சச்சிதானந்தம் நடத்திய நேர்காணல்ல இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கலாம். இலக்கியத்தினுடைய வரையறை என்ன என்று மௌனிட்ட சச்சிதானந்தன் கேட்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், மௌனி, எதை சொல்லுகிறோம் என்பது எப்படி சொல்லுவது என்கிற உணர்வுடன் கலந்து உருவாவதுதான் இலக்கியம். எதை சொல்லுகிறோம் என்பது எப்படி சொல்லுகிறோம் என்கிற உணர்வோடு கலந்து உருவாவதுதான் இலக்கியம். ஒன்றை விட்டால் இரண்டும் கெட்டு ஒன்றுமே இலக்கியம் என தோன்ற உண்டாகாது என்று சொல்கிறார். எந்த விஷயம் பாருங்க, ஆழமான விஷயம்தான். சுபமங்களா நேர்காணல்கள், அதாவது எனக்கு ரொம்ப பிடித்தது கலைஞர் முதல் கலாப்ரியா வரை என்கிற ஒரு புத்தகம், நேர்காணல் தொகுப்பு. தமிழ் இலக்கிய உலகில எத்தனையோ நேர்காணல்களை நான் சந்தித்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். செவ்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய நேர்காணல்களை ஏன் நம்முடைய வணிக ரீதியான இதழ்கள் கூட இப்போது ரொம்ப சீரியஸ் இதழ்கள் மாதிரியாக இந்த படைப்பாளர்களுடைய நேர்காணல்களை எல்லாம் வெளியிட தொடங்கிவிட்டன. அது எனக்கு ரொம்ப பிடித்த நேர்காணல் என்பது இளைய பாரதி அவர்கள் சுபமங்களா நேர்காணல், அது தொகுத்து அருமையா பண்ணார். அதுல நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணநிலவன் அவர்களிடம் அவர் சந்திப்பு நிகழ்த்துகிறார், அவரிடம் நேர்காணல் மேற்கொள்கிறார். அதுல வண்ணநிலவன் சொல்லுகிறார், இலக்கியம் என்பது சங்கீதம், ஓவியம் மாதிரி கலை சம்பந்தப்பட்டதுதான், இது வாழ்வு சம்பந்தப்பட்டது என்கிறோம். ஒரு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஓவியமும் கலையும் இருக்கிறது, அது மாதிரியாக இது வாழ்வு சம்பந்தப்பட்டது என்கிறோம். வண்ணநிலவன் சொல்லுகிறார், இதில் நாட்டு பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ இருக்கலாம், சமூக பிரச்சனையை சொல்வதுதான் அதற்கு அளவு என்று சொல்லிவிட முடியாது. சமூக பிரச்சனையை சொல்வதுதான் அதற்கு அளவு என்று சொல்லிவிட முடியாது. இலக்கியத்தில் முதலும் முடிவுமானது ரசனைதான் என்று வண்ணநிலவன் அருமையாக சொல்லுகிறார். நீங்க ஒரு செய்தியை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த படைப்பினுடைய படைப்பு உயிர் என்பது அருந்து போய்விடுகிறது. அது ஒரு பாம்லெட் மாதிரி மாறிவிடுகிறது. நில் கவனிசல் என்று சாலையில வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரியாக அந்த படைப்பு மாறிவிடுகிறது. ரசனை இல்லாமல் எந்த இலக்கியத்தையும் படிக்கவோ படைக்கவோ முடியாது. யாகு ராம்ஜி, நான் முகநூல்ல ரொம்ப அவருடைய எழுத்துக்களை ரசிச்சு படிப்பேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேனியை போல அவர் என்ன செய்வார்னா, நல்ல எழுத்துக்களை தேடி போய் அதுல ஒரு வரி இருக்கும், அந்த ஒரு வரியை என்ன பண்ணுவார்னா தட்டச்சு பண்ணி சிலாகிக்கிறது. அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலி சாலை தெருல, வண்ணார்பேட்டையில சாலை தெருல வட்டத்தொட்டி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி ரசிகமணி அவர்கள் இதே வேலையை செய்தார்கள். கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து வைத்துக் கொண்டு, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமை, திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மை, ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மை, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கான் பாரியா கம்பன். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காக்கையை, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்பி அழித்துக்கா. எவ்வளவு அருமையாக அஞ்சுங்கிற ஒரு நம்பரை வச்சு விளையாண்டிருக்கான் பாரியா என்று அவர் சொல்லியதாக நான் பதிவுகளில் நான் பார்க்கிறேன். அதாவது நல்ல விஷயத்த, எப்படி ஒரு நல்ல சாப்பாடு ஒரு இடத்துல நல்லா இருக்குது அப்படிங்கறத நாம் 4 பேர் கூட பகிர்ந்து கொள்கிறோமோ, ஜானகிராம் காஃபி நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கடையில் சர்பத் பால் சர்பத் நல்லா இருக்கும், விஜய் விலாசில் இட்லி நல்லா இருக்கும் என்று சொல்கிற மாதிரியாக அதை ரெக்கமெண்ட் பண்றோம். மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்றோம், அதை எத்தி வைக்கிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்க. உடனே அவங்க போய் சாப்பிட்டு பாக்குறாங்க, அவர் சொன்னது உண்மைதானே அப்படின்ட்டாங்க. சில நேரங்கள் இல்லையே, சரியில்லையே, அது அன்றைய நாளினுடைய தவறாக கூட இருக்கலாம். அது மாதிரியாக ஒரு படைப்பிலே படைப்பை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தகுந்தது டாக்டர் ராமானுஜம் அவர்கள், திருநெல்வேலியினுடைய பிரபல
சைக்காரிஸ்டாக இருக்கக்கூடிய உளவியல் மருத்துவராக இருக்கக்கூடிய ராமானுஜம் அவர்கள், அவருக்கு பல முகங்கள் உண்டு. அதுல ஒரு முகம் என்னன்னு கேட்டா, நல்ல படைப்புகளை அவர் என்ன பண்ணுவார்னா ஆழமாக வாசித்து இலக்கிய கூட்டங்கள்ல பேசுவார். கலாப்ரியா அவர்களுடைய வேனல் என்கிற அந்த படைப்பை பற்றி அவரும், உருள் பெரும் தேர் என்கிற படைப்பை பற்றி நானும், மதிப்பிற்குரிய நாருமுநாதன் அவர்கள் ஏற்பாடு செய்த சாரல் கூட்டத்திலே பேசினோம். அப்ப நான் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்தேன். ஒரு டாக்டர், அவருக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் காசாக்காமல் அவர் தனக்கு பிடிச்ச விஷயத்த, படித்த விஷயங்களை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறாரே என்று நான் நினைக்கும் போது அதுதான் தேர்ந்த வாசகனுடைய தன்மையாக இருக்கிறது. கானாசு அதைத்தான் செய்தார், வெங்கட் சுவாமிநாதன் அதைத்தான் செய்தார், சீசு செல்லப்பா அதைத்தான் செய்தார், சிவசு சார் அதைத்தான் செய்தார், தமிழவனும் அதைத்தான் செய்தார். அதாவது இதுதான் நல்ல விஷயங்கிறது. அதாவது எத்தனையோ படைப்புகள் இருக்கும்போது அதுல இந்த படைப்பை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். வண்ணனிலவனுடைய மிருகம் கதையை நீங்க படிச்சு பாருங்களேன், வண்ணதாசனுடைய தனிமையை படிச்சு பாருங்களேன் என்று அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவர்களுடைய வாசிப்பினுடைய அனுபவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு புத்தகத்தை ஒருத்தர் முன்மொழியும் போது அவர் யார் என்கிற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யாராலும் நகல் எடுக்க முடியாத படைப்பை தர எழுத்தாளன் வெகு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நகல் எடுக்க முடியாத படைப்பு. இப்ப தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய பஞ்சும் பசியும் பார்க்கிறோம், அதை நகல் எடுக்க முடியாது. நீங்க ரப்பர் நாவல் பார்க்கிறீங்க, நகல் எடுக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. எஸ்ராவினுடைய யாமம் நகல் எடுக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஜெயமோகனுடைய யானை டாக்டர், அதுல கூட கட்டுரை தன்மை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த படைப்பை நகல் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த படைப்புல உண்மை இருக்கிறது. அப்போ இந்த நகல் எடுக்க முடியாத படைப்பை தர எழுத்தாளன் வெகு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கு. நீங்க அந்த படைப்பாளியிட்ட போய் நிர்பந்தப்படுத்த முடியாது. சார் மாத நாவல் வெளியிடுற மாதிரியாக நீங்க தயவு செய்து எழுதி கொடுங்க, மாசத்துக்கு ஒரு நாவல் எழுதி கொடுங்க, அப்படி எல்லாம் ஒரு படைப்பாளியை நீங்கள் நிர்பந்தப்படுத்த முடியாது. விருதுகளாலும் ஊடக கவனங்களாலும் ஊடக ஊக்குவிப்புகளாலும் ஒரு படைப்பு கவனம் பெறுமே தவிர அதனுடைய தரமும் உண்மைத்தன்மையும் அதை காலம் கடந்து நிலைக்க வைக்கும். நீங்க ஒரு புத்தகத்தை பத்தி நீங்க பேசலாம், இந்த புத்தகம் நல்ல புத்தகம்னு சொல்லலாம், அதை பார்த்துட்டு புத்தக கண்காட்சியில 100 பேர் வாங்கலாம். இப்போ ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நடிகர் அவருடைய சிறப்பான உரை வீச்சிலே நான் தினமும் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னோன்னா அந்த புத்தகம் அதை வாசிக்கிறோமோ இல்லையோ அதை வாங்கி வீட்டில் வச்சிருவோம். இது இந்த நடிகர் சொன்ன புத்தகம். அப்ப அந்த புத்தகத்தினுடைய உண்மையான தன்மையை, அந்த புத்தகத்தினுடைய உண்மையான ஆணிவேரை, அந்த புத்தகத்தினுடைய உண்மையான மதிப்பீட்டினை அந்த புத்தகத்தினுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் தீர்மானிக்குமே தவிர நீங்க சொல்லக்கூடிய விருதுகளாலும் அல்லது ஊடக கவனம், அந்த பத்திரிகையில வந்துருச்சு, இந்த பத்திரிகையில வந்துருச்சு, அவர் பேட்டியில சொல்லிட்டார், இவர் பேட்டியில சொல்லிட்டார், அதனால சிறந்த படைப்பு அப்படிலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு எனக்கு சாதாரணமாக தோன்றலாம், அல்லது நான் சாதாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு இன்னொரு வாசகன் ரொம்ப அற்புதமான படைப்புன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாசிப்பு அனுபவத்தை சார்ந்ததாக அமைகிறது, கராரான மதிப்பீடுகள் சார்ந்ததாக அமைகிறது. ரொம்ப வருத்தமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது. சீசு செல்லப்பாவை போன்றோ அல்லது வெங்கட் சுவாமிநாதனை போன்றோ அல்லது கானாசுவை போன்றோ கராரான விமர்சனங்கள் இப்போது வருகிறதா என்று கேட்டால் இல்லை. இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று அவரை பத்தி எழுத போக அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்குமான உறவு கெட்டு போயிடுமே, இப்படி நினைக்கும் போது நீங்க அந்த இடத்துல விமர்சனம் என்பது செத்து போய்விடும். அது விமர்சனம் கிடையாது. அதற்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த படைப்பை கொண்டாடுதல் என்று வேண்டுமானால் நீங்க சொல்லலாம். இலக்கிய நயம் பாராட்டுதல் என்கிற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். தூக்கி பிடிக்கிற எதுவுமே ஒரு நாளில் கீழே விழுந்து நொறுங்கி போய்விடும், அதுல சந்தேகமே கிடையாது. அது புத்தகமாக இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப தூக்கி பிடிச்சீங்கன்னா அது கீழே விழுந்துடும். மாறாக ஒரு படைப்பை எடுத்து வாசிக்கும் போது இன்றைக்கும் கீராவினுடைய படைப்புகள் ரசனைக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்னன்னா மக்கள் மொழியிலே அவர் எழுதுகிறார்.
ஒரு கதையை நீங்க வாசிக்கும் போது அந்த கதைக்குள்ளாக அவர் தொலைந்து போகிறார், நம்மளை தொலைக்க வைக்கிறார். முனைவர்பட்ட ஆய்வு வண்ணதாசன் படைப்பிலக்கியங்கள் குறித்த என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வுக்கு அவரிடம் வினா நிரல் அனுப்பும் போது அவர் சொன்னார், பழத்தை உரிச்சு கொடுக்கிற மாதிரியாக வாத்தியார்களுக்கு உரிச்சு கொடுக்கணும். ஒரே கேள்வி மயமா இருக்கு உங்களுடைய வினா நிரல்ல, பேப்போடு போட்டிருக்கிய நீங்க சொல்லியிருந்தார். அத்தனை வயதுல ஒரு 99 வயதிலே தமிழிலே வரக்கூடிய செவ்விகளையும் தமிழிலே வரக்கூடிய நவீன இலக்கியத்தையும் ஒரு மனிதர் வாசிக்கிறார் என்று சொன்னால், தீக்காசி என்கிற அந்த மனிதர் அதே மாதிரி தான். ஒரு போஸ்ட் கார்டு எடுப்பாரு, அந்த போஸ்ட் கார்டுல அந்த படைப்பினுடைய சிறந்த விஷயங்கள் ரெண்டு வரி எழுதிட்டு கடைசி வரியில பஞ்ச் வச்சு அனுப்பிடுவார். தீக்காசியினுடைய கடிதங்கள் ஒரு இலக்கிய திறனாய்வினுடைய அம்சங்களாக இருந்தன. வள்ளிக்கண்ணனுடைய போஸ்ட் கார்டு, நீங்க எந்த தொடக்க நிலை எழுத்தாளனாக இருந்தாலும் சரி, வள்ளிக்கண்ணனுடைய போஸ்ட் கார்டு வராம அந்த எழுத்தாளனுடைய படைப்பு என்பது முழுமை பெற்றிருக்காது. ஒரு பெரிய புத்தகம் 300 பக்கம் இருக்கும், அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அதுல இருந்து ஒரே ஒரு நல்ல வரி அவரால் உருவ முடியும். நல்ல ஒரு வரியை எடுத்து உருவி இந்த வரி நன்றாக இருக்கிறது என்று 4 வரி காகிதம் எழுதி அவர் போட்டுருவார். இது வள்ளிக்கண்ணனிடம் அவர் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆன்மாவினுடைய நெருக்கமான எழுத்து எப்போதும் பக்க குவிப்பு உடையதாக இருக்காது. சார் அவர் லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்காரு, இருந்துட்டு போட்டோம். எத்தனை பக்கங்கள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன வாசகனால்? பெரிய கேள்வி. பக்கங்களை எழுதி குவிக்கிற காரணத்தினாலேயே ஒருவரை சிறந்த படைப்பாளி என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா? கிடையாது. அது அளவுகோல் கிடையாது. சார் அவர் 200 புத்தகம் எழுதியிருக்காரு சார், அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் கிடையாது. புத்தகத்தினுடைய அளவை வைத்துக் கொண்டு ஒரு படைப்பாளியை நாம் நினைத்து பார்க்க முடியாது. புத்தகத்தை எழுதி குவிப்பதோ அல்லது பக்கங்களினுடைய எண்ணிக்கையிலே எழுதி குவிப்பதோ அல்லது ஊடக கவனம் பெற்றிருப்பதோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அவ்வளவுதான். சுருக்கத்தினுடைய நெருக்கத்திலே நிற்கக்கூடிய சுக அனுபவம் எது என்று சொன்னால் எழுத்து. ஒரு தேர்ந்த படைப்பாளியே தன்னுடைய பழைய படைப்பை, அதாவது 60களிலே எழுதிய ஒரு படைப்பை இன்றைக்கு வாசிக்கும் போது இந்த வரிகள் எல்லாம் நான் எழுதியிருக்க வேண்டாம், எடிட் பண்ணிருக்கலாமே என்று அவர் நினைக்கும் போது அவர் என்னவாக மாறுகிறார்னா, வாசகனாக இருந்து கொண்டு திறனாய்வாளராக அந்த படைப்பாளி மாறுகிறார். ஒரு படைப்பை இன்னொரு படைப்போடு ஒப்பிட்டு பார்க்க இன்றைக்கு சிரமப்பட தேவையே இல்லை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு பெரிய நூலகத்துல ஒரு 20-30 நூல்களை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய சிறந்த கதைகளை எல்லாம் எடுத்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு நோக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வழி ஆயிடும். ஆனா பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப வண்ணதாசனுடைய ஒரு கதையை எடுத்து வைத்துக் கொண்டு கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையோடு நம்மால் ஒரு வினாடியில ஒப்பிட்டு பார்த்து விட முடியும். கூகுள் என்கிற அந்த சர்ச் என்ஜின் தேடு பொறி அதை செய்து விடும். இதை இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம், ஒரு விண்டோ அதில் இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதையும் ஒப்பிட்டு பார்த்து விட்டு, ஏன் இப்போது எழுதி கொண்டிருக்கக்கூடிய நவீன படைப்பாளிகள், அதாவது 60 வருஷமா எழுதியிருக்கக்கூடிய அந்த படைப்பாளிகளினுடைய இப்போது இருக்கக்கூடிய ஒரு படைப்பை எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களுடைய முதல் படைப்பையும் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு திறனாய்வாளனால் ஒப்பிட்டு பார்த்து விட முடியும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அச்சு எந்திரத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு தொகுப்புகள் வர தொடங்கிவிட்டன. அது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. நந்தன் மாசிலாமணி அவர்களை சந்திப்பதற்காக நான் சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய கலைஞர் பதிப்பகத்திற்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போயிருந்தேன். அவர் பாத்தீங்கன்னா சரஸ்வதி காலம், எழுத்து யுகம் என்று கனையாடி தொகுப்பு என்று அவ்வளவு இதழ்களையும் தொகுப்பில் கொண்டு வந்துட்டார். பழைய இதழ்களை வாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாசகன், அதெல்லாம் போய் படிக்கணும்னா ஆர்கியூஸுக்கு தான் நீங்க போகணும். சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு போய் அல்லது கன்னிமாரா நூலகம் மாதிரியான நூலகங்களுக்கு போய் பல இடங்களில் அலைந்து திரிந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே பவுண்டு வால்யூமாக கிடைக்கிறது. ஒரே வால்யூமா கிடைக்கிறது. இன்னைக்கு பாரதியினுடைய காலவரிசைப்படி எழுதப்பட்ட இலக்கிய படைப்புகள் இருக்கு, அது முழுக்க பாத்தீங்கன்னா சீனி விஸ்வநாதனுடைய ராபத்மனாவனுடைய தொகுப்புகளாக கிடைக்கின்றன. வண்ணதாசன் அவர்களுடைய சிறுகதைகளை முழுக்க இன்னைக்கு சந்தியா பதிப்பகத்துல பார்க்க முடிகிறது. ஒரு பதிப்பகத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு படைப்பாளியினுடைய எல்லா படைப்புகளையும் பெற்றுவிட முடிகிறது.
கல்யாண்ஜி கவிதைகள் என்கிற ஒரு பெரிய தொகுப்பு. அந்த தொகுப்பை எடுத்தோம்னா அவருடைய முதல் கவிதையில ஆரம்பிச்சு இப்போது முகநூலில எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் வரைக்கும் நீங்க வாசித்து விட முடியும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வசதின்னு நினைச்சு பாருங்க. அப்போது அந்த படைப்பாளியினுடைய கால வரிசைப்படியான சிந்தனை மாற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சிந்தனை மாற்றம் இல்லாம ஒரே மாதிரியாக 60 வருஷம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த விதமான வளர்ச்சியும் அந்த படைப்பாளியிடம் இல்லை என்பது பொருளாக இருக்கிறது. அதனால ஒரு வினாடிக்குள்ளாக இன்றைக்கு ஒரு படைப்பை இன்னொரு படைப்போடு ஒப்பிட்டு பார்த்து விட முடியும். இணையம் தந்திருக்கக்கூடிய கட்டற்ற சுதந்திரத்திலே படைப்பாளி தன்னுடைய படைப்பை எழுதிய பின்பு தானே மீண்டும் வாசித்து தொகுத்து வெட்டி அதை சரியாக முழுமையான படைப்பாக இன்றைக்கு அச்சுக்கு தந்துவிடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு வந்தாச்சு. முன்னாடி டிடில்ல போய் அந்த அச்சு கோர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அக்பரந்தாமன் அவர்களையும் அருமையான விஷயங்கள் பண்ணி அப்பவுமே தேசிய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறார். கலைக்க முடியாத ஒப்பனைகள் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா அச்சுல இன்னும் ஒருபடி மேல போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு படைப்பை ஸ்கேன் பண்ணா போதும், அப்படி நீங்கள் அதை பிரதியாக மாற்றிவிட முடியும், அப்படி அச்சு பிரதியாக மாற்றிவிட முடியும். இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கூகுள் லென்ஸ் இருக்குது. அந்த கூகுள் லென்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படி அதை போட்டோ எடுத்து அது அப்படி நமக்கு பிடித்த யூனிகோடு ஒருங்குறிக்குள்ளாக அதை மாற்றிவிட முடிகிறது. எவ்வளவு பெரிய மலர்ச்சி, எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. அப்போ இன்றைக்கு தன்னை பற்றிய மிதமிஞ்சிய பிம்பம் தன்னுடைய படைப்பு குறித்த போலி பிம்பத்தை கட்டமைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு எப்படி அரசியல்வாதிகளை புகழ்கிறோமோ அதே மாதிரியாக தரமற்ற படைப்பாளர்களையும் புகழ்வதற்கான ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு நாள்ல காணாம போயிடும். முழுமையை நோக்கிய கவனமான நகர்த்துதலை மேற்கொள்ளாத எந்த படைப்பையும் தரமான வாசகன் புறந்தள்ளி விடுவான். அதாவது எந்த படைப்புமே முழுமையான படைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஒரு அதி உன்னதத்தை நோக்கி, ஒரு முழுமையை நோக்கி நகர்த்துகிற விதமாகத்தான் படைப்பு என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால படைப்பு நேர்த்தியோடு இயைந்த நுண்கவனத்தோடு அந்த படைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு படைப்புல படைப்பு நேர்த்தி என்பது இருக்கணும். அதாவது அந்த யாரை எழுதினாங்கிறத மறைத்து விட்டு அந்த எழுதிய நடைய வாசிச்சோடனே இது இவர் எழுதுனதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பு நேர்த்தி அந்த படைப்பிலே இருக்க வேண்டும். நுண் கவனம் அந்த படைப்பிலே இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனமாக இன்றைக்கு பண்ணணும். இல்லைன்னா உடனடியாக விக்கிபீடியால தேடி நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி திறனாய்வாளனோ அல்லது வாசகனோ அந்த இடத்துல ஃபேஸ்புக்லயே அவமானப்படுத்திடுறான், பார்க்கிறோம். அதாவது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்றைக்கு வந்து விட்டது. எனக்கு அதிகமாக தெரியும் என்பதை வைத்துக்கொண்டு அடுத்தவங்களை தெரியாதுன்னு ஆக்கிறது, அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிறு தொடுகையால் உச்சுற்றிக் கொள்கிற ரயில் பூச்சியை போல அப்புறம் நம்ம உச்சுற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரலாம். பல படைப்பாளிகளினுடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசிக்கிற தரமான வாசகன் எழுத்தினுடைய உண்மை தன்மையை உய்த்துணர்ந்து விடுகிறான். இன்றைக்கும் கூட நம்ம யாரை கொண்டாடுறோம்னா படைப்பாளியை மட்டும்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிறைய விருதுகள்லாம் நீங்க பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் விருது, 2 லட்ச ரூபாய் விருது, அந்த இலக்கிய விருது, இந்த இலக்கிய விருது. நான் சொல்லுவேன், தரமான படைப்பாளிக்கு தரக்கூடிய அதே மரியாதையை தரமான வாசகனுக்கும் தர வேண்டும் என்று சொல்லுவேன். மிகச்சிறந்த வாசகர் இவர் என்று அந்த படைப்பாளிக்கு 1 லட்சம் கொடுத்தாச்சுன்னா இந்த வாசகனுக்கும் 1 லட்சம் தரணும். என்ன காரணம்னா அந்த படைப்பை இந்த வாசகன் தான் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக உன்னதப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். எழுத வேண்டும் என்கிற உள்ளுணர்வு கிளர்ந்தால் மட்டுமே எழுத வேண்டுமே தவிர எப்போதும் எழுதி குவிக்க வேண்டும் என்கிற அவசியம் ஒரு படைப்பாளிக்கு தேவையில்லை. கானாசுவோ அல்லது சீசு செல்லப்பாவோ PS ராமையாவோ புதுமை பித்தனோ படைப்பாளியாக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எது நிராகரிக்க வேண்டிய படைப்பு என்பதை வெகு துணிச்சலாக தயவுதாட்சியமின்றி காரணங்களோடு எழுதிய திறனாய்வாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். சக படைப்பாளியினுடைய படைப்புகளை அவங்க வாசிச்சாங்க. அது மிக முக்கியமான விஷயம். எவ்வளவுதான் நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் இந்த படைப்பு சரியில்லாத படைப்பு என்று சொல்லுவதற்கான துணிச்சல் அவர்களிடம் இருந்தது.
ஆனா இன்னைக்கு அதை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கு பிம்பங்களை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். ஒரு படைப்பாளியின் மீது சுய பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாமும் அவர்கள் மீதான பிம்பத்தை நாம் அவர்கள் மீது ஏற்றி வைத்திருக்கிறோம். ஒரு பொது வெளியில இவர் சாதாரணமான எழுத்தாளர் தான் என்று ஒரு உயர்ந்த எழுத்தாளர் சொல்லப்படுவதை அவரால் ஜீரணிக்க முடியல. நம்ம பார்க்கிறோம், முகநூல்ல இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். ஒரு படைப்பினுடைய விமர்சனம் அடுத்த படைப்பை கவனமாக படைப்பதற்கான ஓர்மையை படைப்பாளிகளுக்கு தந்தது நேற்றைக்கு. அதனாலதான் சீசு செல்லப்பாவினுடைய எழுத்து நின்றது, சரஸ்வதி நின்றது, கணையாளி நின்றது, கசடதபர நின்றது. இது ஏன் நின்றது என்று சொன்னால் கரார் தன்மை அதுல இருந்தது. அதனால் தன்னை மங்களாக்கி தான் சொல்ல வந்த கருவை அவர்களால் அழுத்தமாக தர முடிந்தது. எந்த படைப்பிலுமே தூக்கலாக இருக்காது. அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை. திருக்குறள் என்கிற அந்த பிரதியை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது திருவள்ளுவருடைய ஆசிரியர் குறிப்பு திருக்குறள் எங்கேயாவது இருக்குதா? வெண்பாவில் எழுதி வச்சிருக்காரா? சொல்லுங்க. இல்லவே இல்லையே. எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தான் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இன்றைக்கு நன்றாக இருந்ததென்றால் வாசகன் கொண்டாடுவான், இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவான். அதுல எந்த விதமான விஷயமே கிடையாது. இதுல எழுத்துக்களினுடைய வாசிப்பு தன்மை எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது நான் புத்தகத்தை அடுக்கி வைத்துக் கொண்டு வாசிக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய மகன் கிண்டல்ல வாசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய அடுத்த தலைமுறை சகோதரன் அவன் என்ன பண்றான், அமேசான்ல இருந்து அவன் என்ன பண்றான், புத்தகத்தை வாங்கி அங்கிருந்தே அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது வாசிப்பு என்பது ஒரு நாளும் நிற்கப் போவதே கிடையாது. அப்படி நின்று போயிடுச்சுன்னா உலகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தன்னுடைய படைப்பை விட தான் இன்றைக்கு துருத்தி நிற்பதால் படைப்பு படைப்பாளியினுடைய கண் முன்னால் நீர்த்து போகிறது. அதாவது படைப்பை விட தான் என்கிற ஒன்று துருத்தி நிற்பதால் அந்த படைப்பாளியினுடைய படைப்பு அவருடைய காலகட்டத்திலேயே காணாமல் போய்விடுகிறது. சீசு செல்லப்பாவினுடைய வாடி வாசல் மொழி நடையாலும் கருவாலும் எடுத்துரைக்கும் நேர்த்தியாலும் இன்றுள்ள தலைமுறைக்கும் வெகு நெருக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு விஷயம் வந்த உடனே சீசு செல்லப்பாவினுடைய வாடிவாசல் எடுக்கிறோம். சின்ன பிரதி தான். அந்த பிரதி தன்னுடைய காலத்தையும் தாண்டி ஒரு 50 ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய வாசகனுக்கு நெருக்கமாக இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான படைப்பு. அப்படிப்பட்ட படைப்புகள் தமிழிலே இன்று எத்தனை தேரும். இன்றைக்கு எழுதப்படுகிற படைப்புகள், லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதப்படுகிற படைப்புகளிலே எத்தனை தேரும் என்று எண்ணி பார்த்தால் கிடைக்கும் பதில் என்னவாக இருக்கும்? நீங்களே யோசிச்சுக்கோங்க.